Dear friends, Google Chrome அல்லது Microsoft Edge browserல ஓப்பன் ஆகிருக்கிற ஒரு வெப்சைட்டை ஒரு லாங்குவேஜில் இருந்து வேற ஒரு லாங்குவேஜுக்கு ரொம்ப ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இப்போ கூகுள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதில் indianexpress.comங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர் இங்கிலீஷில் தெரியுது. இதை இப்போ தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த பேஜில் ரைட் சைடில் மேலே இந்த இடத்துல மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணணும். நான் இப்போ ரைட் கிளிக் பண்ணுறேன். இப்போ ரைட் கிளிக் பண்ண உடனே இதில் ஒரு மெனு தெரியுது. இதில் டிரான்ஸ்லேட் டு தமிழ்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் தமிழை செலக்ட் பண்ண உடனே இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் கம்ப்ளீட்டாக தமிழுக்கு டிரான்ஸ்லேட் ஆகிடுது. இப்போ நான் இந்த நியூஸ் மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு கிளிக் பண்ணுறேன். வேறு ஒரு பேஜில் அந்த நியூஸ் ஓப்பன் ஆகுது. இப்போ இது இங்கிலீஷில் இருக்குது. நான் மறுபடியும் மவுஸை இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி டிரான்ஸ்லேட் டு தமிழை கிளிக் பண்ணுறேன். இப்போ இது தமிழுக்கு டிரான்ஸ்லேட் ஆகிடுது. இந்த மாதிரி நாம் இங்கிலீஷில் இருக்கிற எந்த வெப்சைட்டை வேணாலும் தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணலாம். நான் அடுத்த டேபை ஓப்பன் பண்ணுறேன். இதில் விக்கிபீடியா ஓப்பன் ஆகிருக்கு. இந்த விக்கிபீடியாவில் மதுரை ரயில்வே டிவிஷனை பற்றி இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. இப்போ நான் இதை ஹிந்திக்கு டிரான்ஸ்லேட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி டிரான்ஸ்லேட் டு தமிழ்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு சூஸ் அனதர் லாங்குவேஜை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தாக்கா இது உள்ள நிறையா லாங்குவேஜஸ் இருக்குது. இப்போ நான் இதில் ஹிந்தியை செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ ஹிந்தியை செலக்ட் பண்ண உடனே இந்த மாதிரி ரீசெட் டிரான்ஸ்லேட்னு 2 ஆப்ஷன் இருக்குது. நான் அந்த டிரான்ஸ்லேட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஹிந்தியில் தெரியுது. இப்போ நான் அடுத்த டேபை ஓப்பன் பண்ணுறேன். இதில் தினமலர்.comங்கிற வெப்சைட் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் தினமலர் தமிழில் தெரியுது. இதை நான் இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண போகிறேன். இப்போ டிரான்ஸ்லேட் டு ஹிந்திங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணி இதில் இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணி இதில் சூஸ் அனதர் லாங்குவேஜை கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் ஹிந்தி செலக்ட் ஆகிருக்கு. இப்போ இதை கிளிக் பண்ணி நமக்கு தேவையான லாங்குவேஜை செலக்ட் பண்ணணும். நான் இதில் இங்கிலீஷை செலக்ட் பண்ணுறேன். இங்கிலீஷை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிரான்ஸ்லேட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் ஆகிடுச்சு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.